விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. தமிழ்நாட்டில் தமிழ்தாய் வாழ்த்துடன் தமிழுக்கு முன்னுரிமை கொடுத்து இன்றைக்கி மரியாதைக்குரிய சட்டமன்றத்தில் விஜய் சார் தலைமையில் முதல் கூட்டம் நடந்திருக்கு. இது சிறப்பாக நாங்கள் பார்க்குறோம். வேற என்ன கேள்வி இருந்தா முதலமைச்சர் வாயை திறந்து பல்வேறு குற்றச்சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குன்னா முழக்கம்லாம் எழுப்பியிருக்காங்க. பாருங்க, வாயை திறங்கன்னு சொல்றவங்கள தான் எக்ஸ் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி அவர்களை வாயை மூடுங்கன்னு மக்கள் வீட்டில் உட்கார வச்சிருக்கிறாங்க. அதனால மக்கள் யார் மக்களுக்காக வாயை திறப்பார்கள், யார் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வளர்ச்சியாக முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வாங்கன்னு சொல்லி மரியாதைக்குரிய ஆனவல் சீஃப் மினிஸ்டர் விஜய் சார் அவர்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. முதல் கூட்டம் இன்னைக்கு நடந்திருக்கு. சிறப்பான கூட்டம். எனக்கு எதையெல்லாம் சொன்னாங்களோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தமிழும் இங்கிலீஷ் தான் இருமொழி கொள்கையில் வலுவாக இருக்கின்றது இந்த அரசாங்கம். அது மட்டும் இல்லாமல் தமிழுக்கு தான் முதலிடம், தமிழ்தாய் வாழ்த்துக்கு முதலிடமாக இருக்கிறது இந்த அரசாங்கம். நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பை நாங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடத்துவோம், வலியுறுத்துவோம் என்று சொல்லி எந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவோம் சொல்லி நாங்கள் முன்னாடி வாக்களித்தோமோ அதன் மூலமாக இன்னைக்கு முன்னேற்ற பாதையில் கொண்டு போயிருக்கிறாங்க இந்த அரசாங்கம். முழுக்க இவர்கள் என்ன மேகதாது அணைக்கு பேசல. இன்னைக்கு மேகதாது அணைக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க, கண்டிப்பாக வராது, மேகதாது அணையை கெட்ட விட மாட்டோம் சொல்லி ஊர்ஜிகமாக இந்த அரசாங்கம் சொல்லியிருக்கு. முல்லை பெரியார் அணையும் சொல்லியிருக்கு. ஆக மொத்தத்தில் தமிழ்நாட்டில் தமிழக மக்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த அரசாங்கம் கீழடி விஷயத்தில் என்ன பேசிருக்கு, தமிழ்நாட்டோட மக்களின் நாடி துடிப்பாக மனசாட்சியாக என்ன தேவையோ அதை நிறைவேற்றும்னு சொல்லியிருக்காங்க. முழுக்க இன்னைக்கு நம்ம வாசிச்ச இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் தேவையான விஷயத்தை வாசிச்சிருக்காங்க. சார், பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு வேணும்னு சொல்லி ஆட்சி ஏற்ற டே 1லயே இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்புக்கு ஒரு தனிப்படையை பாத்தீங்கன்னா கொண்டு வந்தது இந்த தமிழக அரசாங்கம். பெண்கள் இன்னைக்கு பாதுகாப்பு இல்லை, இது டாஸ்மாக் பிரச்சனையால வருது, போதை கலாச்சாரத்தில் வருதுன்னு போதைக்கு தடுப்பு பிரிவை கொண்டு வந்து முக்கியமான ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இந்த அரசாங்கம். டாஸ்மார்க்கு தமிழகத்தில் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது. கோவில் பக்கத்தில், சர்ச்சு பக்கத்தில், ஸ்கூல் பக்கத்தில், மசூதி பக்கத்தில் இருக்கு. அதை 717 கடையை மூண்டது இந்த அரசாங்கம். அப்ப தமிழ்நாட்டில் கடந்த ஆட்சியாளர் இருக்கும் போது தமிழ்நாட்டோட மக்களோட பாதுகாப்பு எந்த நிலையில இருந்தது? 2 வயசு குழந்தைய யார் பாலியல் வன்கொடுமை செய்து மர்டர் செஞ்சா? திமுக கவுன்சிலர் திமுக இருக்கிறேன்ற காரணத்துக்காக விமான பணிப்பெண்ணை பாலியல் திடல் செய்தாரா இல்லையா? அப்போ முழுக்க இன்னைக்கு தமிழக அரசாங்கம் சட்ட ஒழுங்கை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கு. போலீஸுக்கு இண்டிபெண்டா போலீஸ் செயல்படுறாங்க. அப்போ மக்கள் தானா முன் போலீஸிடம் சொல்லும் போது அதுக்கான கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. இது மாதிரி தவறு செய்தவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும். முதலமைச்சர் ரொம்ப கவனமா இருக்காரு. சட்ட ஒழுங்கு சீரா இருக்குன்னு பாக்குறேன். முதல்லையும் பாடினாங்க. தேசிய கீதம் சட்டப்பேரவை மரபுப்படி கடைசியாக தான் பாடப்பட்டது. ஆனால் இப்போ முதல்ல ஆளுநர் உரைக்கு முன்னாடியே தேசிய கீதம் பாடப்பட்டது. தமிழ் தாய் வாழ்த்து தான் முதல் பாடப்பட்டது. நீங்க பார்த்திருப்பீங்க. தமிழ்நாட்டில் தமிழுக்கு முன்னுரிமை கொடுத்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்தை தமிழக மக்கள் எதை எதிர்பார்த்தார்களோ எதை சொன்னார்களோ அதுதான் நீங்க தமிழ் தாய் வாழ்த்து எதை முதல் பேசியிருக்கிறோம். நீங்க தமிழ் தாய் வாழ்த்தை தமிழ் தாய் எதை முதல் பாடப்பட்டது சார்? தமிழ்நாட்டில் எது முதல் பாடப்பட்டது? இப்போ தமிழ்நாட்டில் தமிழ் தாய் தமிழுக்கு முன்னுரிமை கொடுத்து தமிழ் தாய் வாழ்த்து தான் முதல் பாடப்பட்டிருக்குன்னு சொல்றோம். தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டிருக்கு சார். ஆளுநர் உரைக்கு முன்பாக தமிழ் தாய் வாழ்த்து தமிழ்நாட்டில் பாடப்பட்டிருக்கு. தேசிய கீதம் பாடப்பட்டிருக்கு சார். நீங்க தமிழ் தாய் வாழ்த்து ஏற்கனவே பாடப்பட்டது சார். அது கடந்த ஆட்சியிலும் பாடப்பட்டது சார். இப்ப தேசிய கீதம் பாடப்பட்டதுக்கான காரணம் என்ன சார்? சார், நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எந்த அழுத்தத்துக்கு அதான் சொல்றேன், எந்த அழுத்தத்துக்கும் அடிப்படையாத அரசாங்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக, தமிழ் மக்களின் நலனுக்காக, தமிழ் மொழியின் நலனுக்காக என்ன செய்யணுமோ அதை தமிழ் மொழியை முன்னிறுத்தி தமிழ் தாய் வாழ்த்தை பாடியிருக்கிறாங்க. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.